ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அருட்பாவோட பர்த்டே. நீங்கள் வந்து முன்னாடியே என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட்டுச்சிட்டு பர்த்டே விலாகுன்னு நான் போட்டிருப்பேன். அவிக்னந்து அவர் தான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டார் பார்த்தீங்களா. அவனோட தங்கச்சி பர்த்டே தான் இது. அவிக்னனோட பர்த்டே வந்து லாக்டவுனில் அவன் வந்து பிறந்தான். அதனால் வந்து ஃபுல்லாகவே அவரோட பர்த்டே, அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லாக்டவுனில் தான். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலையே இவங்க கஷ்டப்பட்டு நிறைய பிளான்லாம் பண்ணி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அவிக்னனுக்கு. அப்போ தான் வந்து லயன் கிங்கு இது வச்சு அவங்க வந்து தீம் வச்சு பண்ணியிருந்தாங்க. சரி, அருட்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்கிள் தீம் பண்ணோன்னு அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. அதனால வந்து டேங்கிள் தீம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 90% வந்து வீட்டிலையே பண்ணது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்டு, தேர்ட் மந்த்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. என்னோடய பிரதர் இன்லாவும் இருக்கட்டும், என்னோடய சிஸ்டரும் நல்ல எஃபர்ட் போட்டு மாற்றி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சேம் இதே பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவிக்னனுக்கும் இருந்திருக்கும். அவனோட ஃபோட்டோஸும் இதே மாதிரி 12 மந்த்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெருசாக இவங்க 2 பேருக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை. அவன் வந்து பையன், இது வந்து பொண்ணு. கிட்டத்தட்ட 2 பேரும் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் நிறைய இந்த மெமரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டார்ஸ் இது எல்லாமே அந்த டேங்கிள் தீமோடு இருந்துச்சு. இவங்களே வந்து கட் பண்ணி அந்த மேக்ஸிமஸ் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இந்த பலூன் ஆர்ச் மட்டும் வெளியில் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பேக்கில் அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதுவுமே அவிக்னனுக்கு பண்ணியிருந்தாங்க. இவ வந்து என்னோடய சின்ன தங்கச்சியோட பொண்ணு. இவ பேர் அன்விகா. அழலுக்கு வந்து தனித்தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் இருந்ததுனால சின்ன பசங்கள்லாம் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன பசங்களோட அந்த பொம்மை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அருட்பா பார்த்திங்கன்னா பர்த்டே அப்போது அழவே இல்லை. அவள் பாட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 to 6 காஸ்டியூம்ஸ் மாற்றிருந்தா. அப்புறம் ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தா. வந்ததும் சிரிச்சிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே நார்மலாக பர்த்டே அன்றைக்கி இதுவாக இருப்பாங்கன்னு அவள் நல்லா விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் இதெல்லாம் லாஸ்ட் அவிக்னன் பர்த்டேலையும் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் பாப்பா என்னெல்லாம் பண்ணா, என்னெல்லாம் பேசுகிறா, எப்போ நடந்தா, எப்போ உட்காந்தா, அதெல்லாம் வந்து இந்த சார்ட் போர்டில் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பர்த்டேக்கு போகிறோன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பர்த்டேக்கு கேக் கட்டிங் வந்து எல்லோரும் சேர்ந்து, அதாவது ரொம்ப க்ளோஸானவங்க மட்டும்தான் போகணும். வீட்டில் பண்ணதுனால வந்து அத்தை மாமா சைட்லேயும் சரி, எங்கள் சைட்லேயும் சரி, க்ளோஸானவங்க மட்டும் போயிட்டு கேக் கட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுது. பாப்பாவும் சரி அவிக்னன் எல்லாருமே ஹாப்பியாக இது பண்ணாங்க. இவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் தீம் பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் ஃபேமிலி போட்டிருந்தாங்க. எங்கள் 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். 3 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்துட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணி மாறி போகும்போது ஒருத்தராக போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது ஆரம்பத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் நாங்கள் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சேரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் நாங்களும் வந்து ஜாலியாக பேசிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு போச்சு அருட்பாவோட பர்த்டே. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தா. ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப தேடி நல்லபடியாக ஒன்று பிடிச்சாச்சு. ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த பர்த்டே விலாக் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.